வெள்ளாவோட மாமா வந்து நம்பிராஜன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குமரனும் அதுக்கப்புறம் நிவினும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குமரனும் நிவினும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து போயிட்டு வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்பிராஜனை வந்து பிடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த ரவுடிஸ் கிட்டலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்பிராஜனை கூட்டிகிட்டு போகும்போது துரத்துறாங்க. அவங்கக்கிட்டலாம் ஃபைட் பண்ணி வந்து அவரை காப்பாற்றுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுது. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்பிராஜனை வந்து வந்து காப்பாற்றுறாங்க. நம்ம நிவினையும் குமரனையும் கூட காப்பாற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்பிராஜன் வந்து போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் வெண்ணாவை கீழேருந்து தள்ளி விட்டது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. தயவுசெய்து விஜயை விட்டுருங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீங்கள் கோர்ட்டில் வந்தால் இது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விஜய் ரிலீஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் தாங்க கண்ணால் பார்த்த சாட்சியம், தயவுசெய்து என்னை நம்புங்கன்றாங்க. சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கு வந்து ஃபோன் வருது. நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் வந்து பசுபதிக்கும் தெரிய வருது. அந்த வெண்ணிலாவை க்ளோஸ் பண்ணிடணும், இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்துடுறாங்க. நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, போலீஸ் வந்து இங்கே இருக்காங்க, ஆனால் சில பேர் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறதா வந்து நான் பார்த்துட்ருக்கேங்க, எனக்கு என்னமோ வெண்ணாவை ஏதாவது பண்ணுவாங்கன்னு தோணுது, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது வெண்ணாவை இங்கே வந்து செக்யூரிட்டியாக கூட்டிகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு வெண்ணாவை பார்க்க வராங்க. வெண்ணா வந்து காவேரியை பார்த்துட்டு அழறாங்க. நீங்கள் அழாதீங்க, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்றாங்க, என்னை மன்னிச்சிடு காவேரி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எல்லாருமே, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு கேட்டுச்சுன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ என்கிட்ட சொன்னல இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஜெயிலில் இருக்கார், உண்மையிலேயே விஜய் ஜெயிலில் இருக்காரா சொல்லு அப்படி. ஆமாம், விஜய் வந்து ஜெயிலில் தான் இருக்கார், விஜய் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் வெண்லா, நீ நினச்சா மட்டும்தான் இதை செய்ய முடியும், ப்ளீஸ் வெண்லா தயவு செய்து வாங்க, விஜய் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னா. கண்டிப்பாக நான் காப்பாற்றுறேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான், பசுபதி சொல் பேச்சு கேட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், கடைசியில் பசுபதி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு சரியான பாடம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. விஜயை கண்டிப்பாக நான் காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. சரி இப்போ வந்து வேறு வழியே கிடையாது, இங்கே ரவுடிஸ் எல்லாம் வந்து சில பேர் வந்து அந்த பசுபதி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, கண்டிப்பாக உங்களையும் என்னையும் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் எப்படியாவது என் கூட வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து போலீஸ்க்கும் தெரியாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க, பசுபதி வந்து பசுபதி ரவுடிஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறதால காவேரி ரொம்ப கவனமாக வந்து அந்த நர்ஸை வச்சு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இவங்க தப்பிக்கிறத அந்த ரவுடிஸ் வந்து பார்த்துட்றாங்க. பின்னாடியே வந்து துரத்துறாங்க. காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி ரவுடிஸ் கிட்ட அவங்க வந்து எங்களை பின்னாடி துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து அவங்க மாமா கிட்டேயும் சொல்கிறாங்க. அதை கேட்டு குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. நிவின் கிட்ட சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது நிவின், சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே, எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன், வேறு வழியே இல்லைனா போலீஸ்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் போலீஸ்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. போலீஸ் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அங்கே இருக்க போலீஸை நாங்கள் அமுச்சு விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக போகும்போது வழி மடிச்சிடுறாங்க. எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. வெண்ணிலாவால் நகரக்கூட முடியல. வெண்ணிலாவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து அந்த ரவுடிஸ் வந்து பிடிச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து தாக்கத்துக்கு போகிறாங்க. காவேரி அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓட போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து போலீஸ் அங்கே வந்து ரவுடிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வெண்ணிலா வந்து சேவ் பண்ணுறாங்க. இங்கே வெண்ணிலா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. சரி வாங்க முதல்ல வந்து விஜய் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க.